நான் கரண்ட்டாக ஒரு லைவாக ஒரு விஷயத்த பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை செஞ்ச விஷயம் எனக்கு யோசிக்க வச்சது. என்னென்னா, ஒரு கடையில் நான் வந்து பொருள் வாங்கிட்டுருக்கும்போது ஒரு குழந்தை வந்தது. அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கடைக்காரர் வந்து பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப நல்லா பேசுகிறம்மா, சாக்லேட் எடுத்துக்கோ, எவ்வளோ வேணால் எடுத்துக்கோன்னு சொன்னப்போ அந்த குழந்தை வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிச்சு. உங்கள் அம்மாவை பார்த்துச்சு. உங்கள் அம்மா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னப்போ, இல்லை வேண்டாம் வேண்டான்னொன்னே அந்த கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா, அம்மா எடுத்துக்கோம்மா எடுத்துக்கோம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. நீ பேசுனதும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. இல்லை அங்கிள், நீங்களே எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லுது. பரவாயில்ல, நீ எடுத்துக்கோமானோடனே அந்த குழந்தை எடுத்துக்கவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவர் கொஞ்சம் அள்ளி அந்த சாக்லேட்ஸ், அந்த பாட்டிலில் இருக்க சாக்லேட்ஸை எடுத்து கையில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கடையை விட்டு நான் பொருள்லாம் நான் வாங்கிட்டு நான் வாசலில் வரேன், பைக் எடுக்கலான்னு நிற்கும் போது அவங்க அம்மா வண்டியில் அந்த குழந்தைய ஏற்றும் போது கேட்குறேன், ஏன் பாப்பா நீ அந்த அங்கிள் சொன்னாங்களே நீ எடுத்துருக்க வேண்டியதானேன்னு கேட்டப்போ, இல்லைம்மா நான் என் கை வந்து சின்ன கை, அவரோட கை பெருசு இல்லை, அவர் எடுத்து கொடுக்கும்போது நிறையா வந்துச்சுல்ல அதாம்மா அப்படின்னு அது சொல்லிச்சு. அப்போது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது எனக்கு சொல்கிறத பார்க்கும்போது என்னென்னா, உலகத்து ஃபுல்லாகவே இதை கனெக்ட் பண்ணிக்க எனக்கு தோணுச்சு. இந்த பிரபஞ்சத்தில் நம்ம கேட்க வேண்டிய சில விஷயங்கள் வந்து நம்ம சின்னதாக கேட்குறோம். எனக்கு பணம் வந்தால் போதும், வாழ்க்கை வேலை இருந்தால் போதும், கல்யாணம் இருந்தால் போதும்னு சொல்கிறதோட, நம்ம கேட்க வேண்டியது இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு சந்தோஷத்தை கொடு. சந்தோஷம் கொடுன்னா வாழ்க்கையில் அதில் எல்லாமே அடங்கும். உங்களுக்கு கல்யாணம் சரி, உங்கள் வேலைன்னு சரி, பணம் சரி, எல்லாமே அதில் அடங்கியிருக்கு. அப்போ நம்ம கேட்குறத வைடாக கேட்கணுன்றது அந்த குழந்தை சொன்ன விஷயத்தில் எனக்கு புரிஞ்சுது. சின்னதாக யோசிக்கிறதோட பெருசாக அந்த குழந்தை அதை எப்படி யோசிச்சுட்டு பாருங்கள். அவங்க அள்ளுனாங்கன்னா அப்படியே ஒரு 10-20 சாக்லேட்ஸ் வரும். தான்னா 5 சாக்லேட் தான் வரும், பாதி கீழே விழுந்துன்னு நினைக்கிது. அப்போ மனசு எப்படி இருக்குது? நம்ம யோசிக்க வேண்டியது எல்லாம் பெருசாக யோசிக்கணும். செய்ய வேண்டிய விஷயத்தில் பெருசாக யோசிக்கணும். சின்ன கோலில் மாத்திரம் யோசிக்காமல் கோல் செட்டிங்கிறது. அதனால தான் எல்லோரும் சொல்கிறாங்க, பெரிய கோல் செட்டிங் வச்சுக்கோங்க, சின்னதாகவும் ஒன்று வச்சுக்கோங்க. அதை வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த குழந்தை சொல்கிற மாதிரியும் இந்த குழந்தை நடந்துக்கிட்ட மாதிரி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த மாதிரி தான் லைவான சில விஷயங்களை எடுக்கும்போது நான் அதை பாசிட்டிவாக அந்த இதை நான் எடுத்துகிட்டு எனக்கு நானே நான் பண்ணுவேன்னு யோசிப்பேன். நம்மளுக்கு இதை தெரிஞ்சாலும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சாலும், எனக்கு இது வந்து புதுசாக இருந்தது. எனக்கு அது புது அனுபவம். இந்த அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கணுக்கான இந்த வீடியோவில் சொல்கிறேன். குழந்த மாதிரி யோசிங்க, பெருசாக யோசிங்க. நிச்சயமாக அதில் 1-2வது நம்மளுக்கு வந்து ஓடி அடையும், நம்மளுக்கு கிடைக்கும், வருன்றதை நம்ம கண்டிப்பாக நம்மளுக்கு வரணும். அந்த குழந்தை எப்படி தேடி அவ்வளோ சாக்லேட்ஸ் கையில் வந்ததோ அதே மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கொடுக்கும். யூனிவர்சல் அப்படி தான். நம்ம கேட்க வேண்டியது தான், அது கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் அது எப்படி கேட்குறோம், எந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோன்றது நம்மக்கிட்ட தான் இருக்குது. யோசிங்க, நீங்கள் அந்த மாதிரி பெருசாக யோசிங்க, ஜெயிக்கலாம். எல்லாமே கிடைக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.